சோழ நாட்டில் வரஞ்சையூர் பதியில் வேளாளர் குலத்தில் தோன்றிய சிவபக்தர் தான் சத்திநாயனார். இவர் எம்பெருமானின் மீது அதிக பக்தி கொண்டு சிவத்தொண்டராக வாழ்ந்து வந்தார். இளமை முதலே சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தியை கொண்டிருந்த சத்தியார் இளமையிலேயே சடைமுடியுடையவர். சிறுவயது முதலே பயம் என்பதை அறியாமல் வளர்ந்து வந்தார். சிவனின் மீது பற்று கொண்டு சிவனடியார்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதை நினைத்து மகிழ்ந்து வாழ்ந்து வந்தார். சத்தியருக்கு சிவனையும் சிவனடியார்களையும் இகழ்ந்து பேசும் பேச்சை கேட்டால் அவ்வாறு பேசியவர்களை தண்டித்தல் வேண்டும் என்று எண்ணுவார். சிவனடியார்களை இகழ்ந்து பேசியவர்களது நாவினை அறுத்தெறிந்து அதனை தூய்மை செய்தல் அரிய வீர சிவப்பணியாக எண்ணினார். அவர்களின் நாவினை அறியும் வலுவை கொண்டிருப்பதாலேயே அவர் சத்தியார் என்று அழைக்க பெற்றார். சிவனின் மீது கொண்டிருந்த அன்பினாலேயே இத்தகைய அன்பை செய்து வந்து சிவனின் அன்பை பெற்றார். சிவனடியார்களை யாரும் இகழா வண்ணம் முழுக்க முழுக்க சிவனுக்காகவே வாழ்ந்து வந்தார். அளவற்ற தொண்டாற்றி சிவனது பாதத்தில் சரணடைந்தார்.